வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். நம்ம நாகபுரத்தில் பார்த்திங்கன்னா அம்மா நாகம்மாவாக இருக்கட்டும், வாராகி அம்மனாக இருக்கட்டும், நாக வடிவத்தில் வந்து இங்கே தினமும் வர்றாங்க. ஒளி வடிவமாக இருக்கட்டும், நாக உருவமாக இருக்கட்டும், அம்மா நிறைய வந்து இங்கே நடமாட்டம் இருக்குன்னு நான் பல முறை சொல்லியிருப்பேன். கோவிலுக்கு வரக்கூடிய ஒரு சில பிள்ளைங்க வந்து அம்மாவை பார்த்துருப்பாங்க. அப்படி பார்த்தவங்க வந்து குட்டி அம்மாவை தான் பார்த்துருப்பாங்க. ரொம்ப பெரிய அம்மாவை பார்த்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய அம்மா இன்றைக்கி வெளியில் வந்திருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து அவங்கள வந்து இன்றைக்கி நேரடியாக அம்மா உங்களுக்கு காமிக்க போகிறேன். அவங்க இன்றைக்கி காலையிலே வந்திருக்காங்க. வந்து எல்லாரும் போய் பார்க்குறாங்க. ஆனால் அம்மா போகிற மாதிரி இல்லை. நான் போய் தன்மையாக அம்மா போதும்மா போயிட்டு வாங்கம்மான்னு சொல்லி அம்மாவை வழி அனுப்பி வச்சுட்டு வரலாம் வாங்க. இன்றைக்கி உங்களுக்காக வராகிட்டையும் நாகம்மாக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு பிள்ளைங்க எல்லாரும் உங்களை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் பதிவு எடுக்க போகிறேன். வாங்க அம்மாவை போய் பார்க்கலாம். இவங்க வந்து பெரிய அம்மா. இதே வகையில் வந்து கருநாகம் வடிவத்தில் இருக்காங்க. செங்கலரில் வந்து அம்மா இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 கலரில் வந்து அம்மா இங்கே நம்ம நாகபுரத்தில் இருக்காங்க. அதில் அம்மாவை வந்து இப்போது பார்க்க போகிறோம். வாங்க அம்மாவை போய் நேரடியாக அம்மா காமிக்க. அதே மாதிரி அம்மாவுடைய பேரருள் வந்து உங்களுக்கு நிறைஞ்சு கிடைக்கணும். இன்றைக்கி அம்மாவை மனதார என்னெல்லாம் கோரிக்கை வேண்டுதல் இருக்கோ அம்மாவை வணங்கி வேண்டிக்கங்க. கண்டிப்பாக இந்த நாகபுரத்து இறைவிகள் உங்களுடைய குறைகளை கண்டிப்பாக மாற்றி கொடுத்து உங்களுக்கு பெரிய பெரிய அளவில்லாத ஆனந்த மகிழ்ச்சிகளை அள்ளி கொடுப்பாங்க. அருட்களை நிறைந்து கொடுப்பாங்க. வாங்க போய் பார்க்கலாம் அம்மாவை. அம்மா வந்து பார்த்திங்கன்னா சமையல் ரூம்லேயே வந்து காலையில் 6 மணிலேருந்து சமையல் ரூம்லேயே இருந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து நான் பேசி அம்மாக்கிட்ட அவ்வளோ கண்ணீரோடு அம்மாவுக்கு நன்றி சொல்லிகிட்ருக்கேன். இப்போது அதை கேட்டுகிட்டே இருக்காங்க. அவ்வளோ கவனமாக நான் பேசுகிறத கேட்குறாங்க. எவ்வளோ ஒரு அருமையாக எவ்வளோ ஸ்பீடில் இவங்க போவாங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ நான் பேசுகிறத அவ்வளோ கவனமாக கேட்டுட்டு அப்படியே நான் நிற்கிறதுக்கு பக்கத்தில் இருந்து அப்படியே அவங்க மெல்லமாக போயிட்டுருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அம்மாவை கண்ணீரோடு நான் நன்றி சொன்னேன். நான் அழுதுட்டு பேசுனது அந்த கோழி வாத்துக்களோட சத்தத்தில் கேட்கலை. அதனால தான் நான் இப்போ வாய்ஸ் கொடுத்துருக்கேன். வந்தவங்களுக்கு தெரியும் இது வந்து இந்த கருகப்பிள்ளை மல்லிகைப்பூ செடிக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் அப்படின்னு. 7 மரங்களுக்கு பின்புறம் ரொம்ப ஒரு மாயமாக அப்படியே வந்து பேசின உடனே மறைஞ்சிட்டாங்க அம்மா. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு அம்மாவை இன்றைக்கி நான் பார்த்ததில். அம்மாவுடைய பேரருள் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும் இந்த நேரத்தில். நன்றி, வணக்கம்.